இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று திரு அவையானது புனித லூர்து அன்னையை நினைவு கூர்ந்து அவரின் மதிப்பீடுகளை வாழ்வாக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்மை படைத்த இறைவன் நாளும் நம்மை பராமரித்து வருகிறார். அவரை ஈன்றெடுத்த அன்னை நம் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்மை அற்புதமாக வழிநடத்துகிறார். அந்த அன்னையை நினைவு கூர்ந்து அவரின் மதிப்பீடுகளை வாழ்வாக்க இன்றைய நிகழ்வு நம்மை அன்போடு அழைக்கிறது. இறைவனே தேடி வந்து அடைக்கலம் நாடிய அன்பு அன்னைதான் நம் அன்னை மரியா. வார்த்தையாகிய இறைவனுக்கு வடிவம் தந்து தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு தனது வாழ்வு முழுவதையும் இறைவனுக்காக அர்ப்பணித்து நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கானாவூர் திருமணத்தில் அயலாருக்காக பரிந்து பேசிய நம் அன்னை இறை திட்டத்தில் முழுமையாய் பரமனோடு பயணித்தார். நாடி வரும் மானிடருக்கு நன்மைகள் நல்கிடும் நம்பிக்கை தீபமாயிருக்கிறார். நாமே அமல உற்பவம் என்று லூர்து நகரில் தம்மை வெளிப்படுத்திய அன்னை மரியா தினமும் பாவிகள் மனம் திரும்ப ஜெபமாலை ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற அற்புதமான ஜெபத்தின் வழியாக நம்மையும் இவ்வுலகையும் தூய்மைப்படுத்திக் கொள்வோம். மனக்காயங்கள், உடல் நோய்கள் அனைத்தும் அன்னையின் பரிந்துரையால் அகன்றுவிடும் என்று நம்புவோம். நம்பிக்கையோடு ஜெபமணிகளை கரமெடுப்போம். வாழ்வின் சவால்களை ஜெப வீரர்களாய் வென்றெடுப்போம். இறைவனின் படைப்பில் தாய் என்பவள் ஒரு உன்னதமான உயர்வான படைப்பு. நம் அனைவரின் தாயும் இறைவனின் தாயுமான அன்னை மரியாவை பெருமைப்படுத்துவது நமது கடமை என்பதை உணர்ந்து அன்னை நம் வாழ்வில் செய்யும் வல்ல செயல்களுக்காக அவரை நாளும் புகழ்ந்து வாழ்வோம். அன்னை மரியா இறைவனோடு எப்போதும் ஒன்றித்திருந்தார். இறைவனின் அருளை நிறைய பெற்றிருந்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்ற வானதூதரின் வாழ்த்திலிருந்து நம் அன்னை இறைவனுடைய கண்களில் பேறு பெற்றவராக இருந்தார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அத்தகைய அன்னையின் வழியில் நாம் நாளும் பயணித்து அவரின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆசிரியர் ஒரு கடிதத்தை அம்மாவிடம் கொடுக்குமாறு அவரிடம் கொடுத்து அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை தனது தாயிடம் கொடுத்தார். அவரின் தாயார் அந்த கடிதத்தை மகன் கேட்கும்படி சத்தமாக படித்தார். உங்கள் மகனின் அறிவு திறமைக்கு முன்னர் எங்கள் பள்ளிக்கூடம் மிகவும் சிறியது. அவனுக்கு கற்பிக்க திறமையான ஆசிரியர்கள் எங்களிடம் இல்லை. ஆகவே நீங்களே உங்கள் மகனுக்கு கற்பித்துக் கொள்ளுங்கள் என்று கடிதத்தில் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு எடிசனின் தாயார் காலமாகிவிட்டார். எடிசனும் அந்த நூற்றாண்டின் சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு நாள் தனது வீட்டின் பழைய சாமான்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த போது அவர் கொண்டு வந்து கொடுத்த கடிதம் அவருடைய கண்ணில் பட்டது. படித்து பார்த்தார். அதில் மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை படித்த எடிசன் கதறி அழுதார். பின் அவரது டைரியில் மூளை வளர்ச்சியற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் தனது தாயாலேயே மாபெரும் கண்டுபிடிப்பாளனாக ஆகினேன் என்று எழுதினார். லூர்து அன்னையை நினைவு கூறும் நாம் ஒவ்வொரு நாளையும் அன்னையின் ஆசீரோடு தொடங்குவோம். அப்போதுதான் அன்னையின் அருள் நமக்கு நிறைவாய் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் அன்னையின் அரவணைப்பை உணர்ந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்.
இன்று நீங்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனம் மாற ஆவல் கொண்டீர்களா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இன்று நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தீர்களா? உன் நாட்டங்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே. என்று நீங்கள் தேவையில் இருப்போருக்கு தர்மம் செய்தீர்களா? கட்டளையை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவி செய். தேவையின் பொழுது அவர்களை வெறுங்கையராய் திருப்பி அனுப்பாதே. என்று நீங்கள் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து அதன்படி வாழ்ந்தீர்களா? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள். என்று நீங்கள் மற்றவருக்கு வளர்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்தீர்களா? ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக. ஒருவர் மற்றவர்க்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுது. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரள் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூய ஆவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென்
ஆமென் ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உமது செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், நீர் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். கடவுளே என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 4 முதல் 13 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 106, இறை வார்த்தைகள் 3 முதல் 4, 35 முதல் 37 மற்றும் 40 முடிய. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார்.
அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீயாவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும். பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையன்று என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படிச் சொன்னதால் போகலாம். பேய் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒருவரையொருவர் மன்னித்து அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இறைவனின் உடனிருப்பை உணர்ந்து வாழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரை நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது
எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி 12 புனித கௌடன்சியஸ். கிபி 360 ஆண்டு இத்தாலி நாட்டில் பிரேசியா நகரில் பிறந்தார் கௌடன்சியஸ். பிரேசியா நகரின் ஆயர் மேதகு பிளாஸ்டியூஸிடம் துறவர பயிற்சி பெற்று குருவானார். கிபி 387 ஆண்டு தன் 27வது வயதில் பிரேசியா நகரின் ஆயராக தேர்வு செய்யப்பட்டார். பிரேசியா நகரின் மக்களை கத்தோலிக்க விசுவாசத்தில் வேரூன்றச் செய்து குருக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்தார். கிபி 390 ஆண்டு அந்தியோக்கியா நகரின் ஆயர் கிறிஸ்சோஸ்தம் நாடு கடத்தப்பட ஆயர் கௌடன்சியஸ் அவரை மீட்பதற்குச் சென்று ஏதென்ஸ் நகரில் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். எளிய மக்களோடு உணவருந்தி மக்களின் அன்பிற்குச் சொந்தமானார். கிபி 427 ஆண்டு தம் 67வது வயதில் இறைப்பதம் சேர்ந்தார். மக்களோடு ஒருவராக வாழ்ந்த இவரை திருச்சபை புனிதராக உயர்த்தி பிப்ரவரி 12 நாளினை புனித கௌடன்சியஸ் திருநாளாக அறிவித்தது. புனித கௌடன்சியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் துன்பத்தில் இருப்பவர்களை மீட்டெடுத்து அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உதவிகள் செய்து அவர்களுக்காக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களை நேர்மையான மனதுடன் செய்வோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் வல்லமையால் நம்மை நிரப்பியிருக்கிறார். நமக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்.
நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். சிறப்பாக இந்த தினத்திலே நமது ஆசிரியர் பெருமக்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, ஆசிரியர் பெருமக்களை நீர் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்ட எங்களது ஆசான்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அவர்களது தியாக வாழ்க்கை எங்களது வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி மகிழ்ச்சியாலும் செல்வத்தாலும் நிறைவாலும் எங்களை நிரப்பி இருக்கிறது. ஆண்டவரே, ஆமேசுவே, இந்த ஆசிரியர் பெருமக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்தரணும். அவருடைய எல்லா நலன்களாலும் நிரப்பும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். அவர் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து இம் ஆசிரியர் பெருமக்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை சிறக்கச் செய்யும்படியாக இம்மை கெஞ்சி கேட்கிறோம். ஐயா, எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, ஆசிரியர் பெருமக்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மில் நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வானகம் வாழும் அரசி வாழ்க, வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேறே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை